கித்கீத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் என்று நாம் இந்த சங்கீதத்தை பார்க்கிறோம். வேதத்துல ஆசாப் இன்னும் பல சங்கீதங்களை பாடியிருக்கிறார். எல்லாமே ஆசாப்புடைய சங்கீதம் ஆராதனை பாடல்களாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்க நம்ம பார்க்கும்போது நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள் என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். நம்முடைய பலனாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவை சுதரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி அவருடைய உண்மைகளின்படி நாம் அவரை ஆராதித்து அவரை தெய்வமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நடைமுறைகளிலும் நாம் வெளிப்படுத்தி நாம் எப்போதும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த உடன்படிக்கை அதுல உண்மையுள்ளவராக இருந்து அந்த யாக்கோபினுடைய சன்னதிக்கு அவர் எப்படி மாறாதவராக இருந்து அவர் யாக்கோபுக்கு எதை செய்தார், எதை சொன்னார், அதை யாக்கோபுக்கு அவருடைய சன்னதிக்கு எப்படி நிறைவேற்றினார் என்பதை நினைவு கூர்ந்து அவரை ஆர்ப்பரியுங்கள் என்பதை என்று அழைக்கிறது தான் ஆசாப் அழைக்கிறதா நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிறதான வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து அந்த விசுவாசத்துல நாமும் நிலைத்திருந்து அந்த வார்த்தையின் விசுவாசத்தின்படியான வாழ்க்கை அதனுடைய வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் அது ஆண்டுடைய உண்மைகள் வெளிப்படுகிறதாக இருந்து அவிதமாக நாம் கர்த்தரை ஆராதித்து பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். விசுவாச வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவிலே விசுவாச வாழ்க்கை என்பது அவருடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுதல், அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து வாழுதல், உலகத்தின் பாவத்தையும் பாவ மாம்ச பலவீனங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம விட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த அவருடைய உண்மைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதான வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுல நாம் எப்போதும் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போது அவருடைய நடத்துதலை, அவருடைய ஆளுகையை, அவருடைய வழிநடத்துதலை உணர்ந்தவர்களாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆராதித்து வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. 8வது வசனத்தில் பார்க்கும்போது என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க வேண்டும். வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கர்த்தர் பேசும்போது அநேக வேளைகளில் அவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்க முன்னால் ஒரு கண்டிஷனை சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல ஆசாப் கூட கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நினைவு கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். உனக்குள் வேறே தேவன் உண்டாயிருக்கவும் அந்நிய தேவர்களை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை எகிப்தில் உள்ள தேவர்களை, எகிப்தில் உள்ள புறஜாதி மக்களுடைய வாழ்க்கை முறைமைகளை தன்னுடைய வாழ்க்கைகளை பின்பற்றி வாழ்கிறதும் அநேக வேளைகளில் அந்த தேவர்களை ஆராதிக்கவும் செய்தார்கள். அப்படி செய்ய வேண்டாம், நான் உன் தேவன், உன்னை அழைத்து எகிப்திலிருந்து அழைத்து வழிநடத்தினவர், நான் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய்த்திற நான் உன்னை நிரப்புவேன். அந்த இடத்துல சொல்லும்போது வாயை விரிவாய்த்திற என்பதை தைரியமாய் நீ எனக்கு முன்பாக உன் வாயை திற, விசுவாசத்தோடு நீ என்னிடத்தில் கேள்,
நான் உன் தேவன், நான் உன்னை அழைத்தவர், நான் உன்னை நடத்துகிறவர் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த தெளிவை அவர்களுக்கு இன்னும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறதா நம்ம இந்த வேத பகுதியில் பார்க்க முடியும். நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவிலே அழைத்து, கிறிஸ்து இயேசுவிலே தேவனுடைய மகிமைக்கென்று, அவருடைய நித்திய நோக்கத்திற்கென்று அழைத்து நம்மை வழிநடத்துகிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். நாம் அவரிடத்துல தைரியமா வாயை திறக்க வேண்டும். பிள்ளைகள் யாரிடத்துல தைரியமா வாயை திறப்பாங்க? எதுக்கு தைரியமா தயங்காம வாயை திறப்பாங்க? தன் பெற்றோரிடத்துல. நாம் கிறிஸ்து இயேசுவிலே நாம் தேவனை அப்பா பிதாவை என்று அழைக்கிற பித்திரு ஸ்வீகார உரிமையை பெற்ற அவருடைய பிள்ளைகள், அவரால் நடத்தப்படுகிறவர்கள் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்து துதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் கர்த்தரை அனுபவிக்கவும், கர்த்தருடைய நடத்தலை உணரவும் செய்யும். அது நம்மை ஆராதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும், துதிக்கவும் நமக்கு உதவி செய்யும். அதனாலதான் பவுல் சொன்னார், எப்போதும் எல்லாவற்றிலும் தேவன் பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரித்து, எப்போதும் எல்லாவற்றிற்கும். என்றால் அவர் உண்மையுள்ளவராக, மாறாதவராக, நம்மோடு இருக்கிறவராகவே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 16வது வசனத்தில், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையில் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். உச்சிதமான, உயர்வான, கொடுமை நிறைந்த, அதாவது கோதுமைகள்ல பல தரம் உண்டு. பெத்லகேம்ல ஒரு பகுதியில் இருக்கு, அந்த பகுதியில் உள்ள விளைகிற கோதுமை மிகவும் உயர்ந்த தரமும், மிகுந்த சத்தும், மிகுந்த போஷிப்பும் உள்ளது என்று அந்த நாட்களிலிருந்து இன்னந்த நாட்களும் அறியப்படுகிறது. உச்சிதமான கோதுமை, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மேன்மையானதை தருகிறார், முதன்மையானதை தருகிறார், நல்லவைகளை தருகிறார், உயர்வான ஆசீர்வாதங்களை கற்றுத் தருகிறார். அவர் பூமியை செழிக்கப்பண்ணி நமக்கு ஆசீர்வாதமான நன்மைகளை அவர் அதிசயமாக ஏற்றவைகளை தருகிறார். தேவனுடைய ஆளுகை எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை செழிக்க, ஆசீர்வதிக்கப்பட நாம் கர்த்தரை, அவருடைய வார்த்தைகளை நம்பி, அவரை சார்ந்து, அவரை ஸ்தோத்தரித்து, நாம் அவரை துதித்து, அவருக்கு எல்லா துதி கனங்களை செலுத்தி வாழும்போது அவர் நம்மை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் திருப்தி ஆக்குகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற தேன்கள் பல வருஷங்களாக பாதுகாக்கப்படும். இன்னும் பலவிதமான பூக்களுடைய, காட்டு பூக்களுடைய, பல பூக்களுடைய தேனில் பூக்கள் என்று சேகரிக்கப்படுகிற தேனாக இருக்கும். அது மிகவும் உயர்ந்ததும், தரத்திலும், மருத்துவத்திலும், ருசியிலும் மிகவும் உயர்ந்தது. தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் அப்படிப்பட்டவைகள். தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. தேவன் அவரை சார்ந்து வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான, நடத்துகிறதான விதங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு நாம் சங்கீதக்காரனோடு சேர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளினாலும், ஸ்தோத்திரங்களினாலும், பாடல்களினாலும், ஆவியின் உணர்வுகளை தேவன் தருகிற பாடல்களினாலும் நம்முடைய வாழ்க்கையில தந்த மேன்மைகளை, உயர்வையும், ஆசீர்வாதமான காரியங்களை நினைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவிலே நமக்கு உண்டாயிருக்கிறதான தெளிவான, உறுதியான, நிச்சயமான பாவம் என்று நினைத்து நம் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு நாம் தேவனோடு கூட நிச்சயமாக வாழ்வோம் என்கிறதான உண்மைகளுக்கு, தெளிவுகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் யாவரும் கர்த்தருக்கு துதியிலே ஸ்தோத்திரங்களை நம்ம ஏற்படுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு துதியிலே ஸ்தோத்திரங்களை ஏற்படுவோம். கர்த்தரை